யாருடைய மனசுக்குள்ளேயும் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா 38 இயர்ஸ், 38 வருஷமா ஒரு மனுஷனுக்குள்ள ஒன்று இருக்குது. என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, யாரோ ஜெயிக்கிறாங்க, ஆனா நான் மட்டும் தோற்று போறேன். நான் ஒரு நாள் நானும் ஜெயிக்க மாட்டேனா, நானும் நிற்க மாட்டேனா, நானும் வளர மாட்டேனா, நானும் இந்த மாதிரி சாட்சி சொல்ல மாட்டேனா, எனக்கும் இந்த மாதிரி ஒரு அற்புதம் நடக்காதா? திருச்சபையில கூட நீங்க நினைக்கலாம், டிவியில பார்க்கும்போது, நிகழ்ச்சிகளை பார்க்கும்போது அற்புதம் நடந்துச்சு அப்படின்னு யாரோ சாட்சி சொல்லும் போது எனக்கு இப்படி ஒரு நாள் வராதா? ஆனா ஆண்டவர் இன்றைக்கு இந்த முழங்கால் யுத்த ஜெபத்தினுடைய 7வது நாள் கர்த்தர் நிறைய பேருக்கு வாக்கு கொடுக்கிறார். அந்த வேறொருவன் என்று பார்த்து கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில அந்த ஒரு பர்சனா நீங்களும் சீக்கிரமாய் மாறுவீர்கள். கர்த்தர் உங்களையும் அப்படி நிறுத்துவார். அந்த அற்புதம் உங்களுக்கு நடக்கும். அந்த நாள் உங்களுக்கு வரும். உங்கள் பேரிலே சீட்டு போடப்படும். உங்கள் தலை நிமிரப்படும். உங்களுடைய காரியம் ஜெயமாய் மாறும். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நம்புறவங்க கரங்களை தட்டி ஆமென் என்று ஆமோதித்து முழு பலத்தோடு ஜெபம் பண்ணுங்க.